ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் 2, 3 வாரத்துல எங்கேயோ காணாம போயிடும். மாச கடைசியில அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஏதோ கொஞ்சம் தான் மிச்சம். அட இந்த மாசமும் இப்படியே ஆயிடுச்சே அப்படின்னு நெனைப்போம். உங்களுக்கும் இப்படி ஆகுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்க சம்பளம் சரியா எங்க, எப்படி மறைஞ்சு போகுதுன்னு ஒவ்வொரு ரூபாயா இன்னைக்கு பிரிச்சு பார்க்க போறோம். இது ஸ்டாக் டிப்ஸ் இல்ல, ட்ரேடிங் அட்வைஸ் இல்ல. உங்க பணத்த நீங்களே புரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். வணக்கம். இது பணமும் பாதையும். வாங்க பணத்த பத்தி குழப்பம் இல்லாம எளிமையா பேசலாம். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மாசமும் இதே கதை தான். முதல் தேதி சம்பளம் வருது. ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனா 15ஆம் தேதிக்குள்ளேயே பாதிக்கும் மேல காலி. மாச கடைசியில அடுத்த சம்பளம் எப்போ வரும்னு கேலண்டர பார்க்க ஆரம்பிச்சுருவோம். இந்த சுழற்சி, இந்த லூப் மாசம் மாசம் திரும்ப திரும்ப நடக்குது. முக்கியமான விஷயம், பணம் வரலைன்னு இல்ல. வந்த பணம் எங்கேயோ போயிடுது. அது எங்க போகுதுன்னு தான் இப்போ பார்க்க போறோம். இந்த கதைய இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு நண்பர அறிமுகம் பண்றேன். கவின். வயது 28. சென்னையில ஐடி வேலை. மாசம் 35,000 ரூபாய் சம்பளம். அவருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கு. கொஞ்சமாவது சேமிக்கணும், ஒரு ட்ரிப் போகணும். ஆனா நடக்கிறது என்ன? மாச கடைசியில அக்கவுண்ட்ல மிஞ்சுறது வெறும் 1000 ரூபாய் தான். 35,000 வந்தும் 1000 தான் மிச்சம். எப்படி? அதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். சம்பள நாள் வந்தாச்சு. ஃபோன்ல 35,000 கிரெடிட்டட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த ஒரு மெசேஜ் வரும்போது இருக்கிற ஃபீல சொல்லவே முடியாது. அப்பவே மனசுக்குள்ள ஒரு பிளான் ஓட ஆரம்பிக்கும். இந்த மாசம் கண்டிப்பா சேமிப்பேன், செலவை குறைப்பேன், எமர்ஜென்சி ஃபண்ட் ஆரம்பிப்பேன். இப்படி. இது ரொம்ப நல்ல எண்ணம். ஆனா இந்த பிளானுக்கும் உண்மையா நடக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் எங்க ஆரம்பிக்குதுன்னு அடுத்து பார்ப்போம். சம்பளம் வந்த உடனேயே முதல்லயே பறந்து போறது இந்த 2 பெரிய செலவுகள். ஒண்ணு வீட்டு வாடகை 9,000, 2வது இஎம்ஐ 6,000. இந்த 2யும் சேர்த்தா 15,000 ரூபாய். முதல் வாரத்திலேயே போயிருச்சு. 35,000த்துல இப்போ 25,000 ரூபாய் தான் மிச்சம். கவனிங்க, இது இன்னும் தொடக்கம் தான். அடுத்து வர்றது அன்றாட வாழ்க்கை செலவு. சாப்பாடு, மளிகை, பால், காய்கறி 6,500. அப்புறம் போக்குவரத்து, பெட்ரோல், பஸ், ஆட்டோ இப்படி 2,500. இப்போ மொத்தம் 24,000 ரூபாய் போயிருச்சு. இன்னும் 11,000 ரூபாய் தான் மிச்சம். இதுவரைக்கும் எல்லாம் தெரிஞ்ச செலவு. இனிமே தான் கதை திரும்புது. இந்த ஒரு படத்தை கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. இதுதான் உங்க சம்பளத்தோட முழு பயணம். வாடகை, இஎம்ஐ, சாப்பாடு, ஷாப்பிங், டெலிவரி, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், சில்லற செலவு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிடுது. கடைசியில உங்களுக்கு மிஞ்சுறது வெறும் 1000 ரூபாய் தான். அதாவது 3%. யோசிங்க, 97% வெளியே போயிருது. 3% தான் உங்க கையில நிக்குது. இப்போதான் கதையோட அசல் பகுதி. நம்ம பணம் காணாம போகல. மெதுவா கசிஞ்சு போகுது. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், ஃபுட் டெலிவரி, காஃபி, ஸ்நாக்ஸ், சில்லறை செலவுகள் ஒவ்வொன்றும் சின்னதா தெரியும். ஆனா சேர்த்து பார்த்தா பெரிய ஓட்டை. இதுக்கு தான் இன்விசிபிள் லீக்ஸ் அப்படின்னு பேரு. இப்போ ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம். இந்த தெரியாத ஓட்டைகள் எல்லாம் சேர்ந்து மாசம் 10,000 போகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். இன்னும் ஷாக் என்னன்னா, சேமிக்கிறத விட கசிவு அதிகமா இருக்கு. நாம பணம் இல்லைன்னு கவலைப்படுறோம். ஆனா உண்மையா பிரச்சனை சம்பாதிக்கிறது இல்ல. கசிவ கவனிக்காததுல தான். இந்த கிராஃப் ஒரு மாசத்தை காட்டுது. டே 1 35,000 ரூபாய். வாடகை, இஎம்ஐ போக ஒரே சரிவா குறைஞ்சிடுது. அப்புறம் வாரம் வாரமா ஷாப்பிங், டெலிவரி, சப்ஸ்கிரிப்ஷன், சில்லறை செலவுன்னு லைன் கீழே இறங்கிட்டே போகுது.
டே 30 வரும்போது மிஞ்சுறது வெறும் 1000 ரூபாய். ஒரு பெரிய செலவு இல்ல. சின்ன சின்ன செலவுகள் தான் காரணம். இங்க கொஞ்சம் நிறுத்தி யோசிப்போம். 35,000 ரூபாய் வந்தும் ஏன் ஒண்ணு மிஞ்சல? பதில் ரொம்ப சிம்பிள். பணம் ஒரே நேரத்துல காணாம போகல. கொஞ்சம் கொஞ்சமா தினம் தினம் சின்ன சின்ன செலவா கசிஞ்சு போயிருக்கு. அதுவும் நமக்கே தெரியாம. இத புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. நிறைய பேர் நினைப்பாங்க, சம்பளம் கூடினா பிரச்சனை தானா தீந்துரும் அப்படின்னு. ஆனா உண்மை அது இல்ல. கவனம் இல்லாம இருந்தா செலவு எங்க போகுதுன்னே தெரியாது. சீப்பா தானே இருக்கு அப்படின்னு வாங்கிட்டே இருப்போம். மாச கடைசியில காலி. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிக சம்பளம்னா அதிக சேமிப்பு இல்ல. அவேர்னஸ் தான் முக்கியம். அப்போ தீர்வு என்ன? 3 சின்ன மாற்றங்கள். 1, ட்ராக் பண்ணுங்க. ஒவ்வொரு செலவையும் எழுதுங்க. 2, ஆட்டோமேட் பண்ணுங்க. சம்பளம் வந்த உடனே கொஞ்சம் பணத்தை தனியா மாத்தி வைங்க. 3, வாங்குறதுக்கு முன்னாடி கேளுங்க, இது தேவையா இல்ல வெறும் விருப்பமா? இந்த ஒரு கேள்வியே நிறைய பணத்தை மிச்சப்படுத்தும். இன்னைக்கு உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்ச். இந்த மாசம் உங்க ஒவ்வொரு செலவையும் எழுதி வைங்க. கண்ட்ரோல் பண்ண வேணாம், ஜட்ஜ் பண்ண வேணாம், ஜஸ்ட் கவனிங்க. அதுவே ஒரு பெரிய தொடக்கம். அடுத்த வீடியோல உங்க செலவை எப்படி ட்ராக் பண்றது 30 நாள் சேலஞ்ச் பற்றி பார்ப்போம். இது மாதிரி எளிய பணப்பாடங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.